அந்த கிராமத்தில் கோடை காலம் மிகவும் கடுமையாக இருந்தது. மதிய நேரம் வந்தால் எல்லோரும் வீட்டுக்குள் சென்று விடுவார்கள். அப்போது அருண் மற்றும் மீனா வீட்டிலிருந்த பழைய டேபிள் விசிறி அருகில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த விசிறி ரர் 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 என்று சத்தம் போட்டுக்கொண்டு வேகமாக சுற்றிக் கொண்டிருந்தது. மீனா திடீரென்று ஒரு யோசனை செய்தாள். அவள் விசிறிக்கு பக்கத்தில் சென்று ஹலோ என்று சத்தமாக கத்தினாள். உடனே விசிறி காற்றுடன் அந்த சத்தத்தை மாற்றி ஹெலோ 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 என்று ஒலிக்கச் செய்தது. அதைக் கேட்டதும் மீனா சிரித்தாள். அருண், இதை பார், இது நம்ம பேசுறது திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு என்றாள். அருணும் ஆர்வமாக ஓடி வந்தான். அவன் சிரித்துக்கொண்டு நீ ரொம்ப நல்லவள் என்று சொன்னான். விசிறியும் நல்லவள் நல்லவள் என்று திருப்பிக் கொடுத்தது. இருவரும் வயிறு குலுங்க சிரித்தார்கள். சிறிது நேரம் கழித்து அருணுக்கு ஒரு வேடிக்கை தோன்றியது. அவன் கோபமாக முகம் சுளித்து முட்டாள் என்று விசிறியிடம் கத்தினான். உடனே விசிறியும் அதையே திருப்பிக் கொடுத்தது. முட்டாள் முட்டாள். அதைக் கேட்ட அருண் அதிர்ச்சியடைந்தான். ஏன் இது இப்படி சொல்றது என்று கேட்டான். அந்த நேரத்தில் அவர்களின் தாத்தா அங்கே வந்தார். தாத்தா மெதுவாக சிரித்தார். என்னப்பா நடக்குது இங்கே என்று கேட்டார். மீனா எல்லாவற்றையும் சொன்னாள். தாத்தா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அருணை பார்த்து கேட்டார், நீ விசிறிக்கிட்ட என்ன சொன்ன? அருண் தலை குனிந்து முட்டாள் என்றான். அதனால்தான் அதுவும் அதையே திருப்பிக் கொடுத்தது என்றார் தாத்தா. அருண் குழப்பமடைந்தான். ஆனா தாத்தா, இது வெறும் விசிறிதானே? தாத்தா சிரித்தார். ஆமா, ஆனா வாழ்க்கையும் இது போலதான். நாம் என்ன பேசுறோமோ என்ன செய்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். இரு குழந்தைகளும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்.